ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான். என் பையனோட விஜயதசமி வீடியோ பார்க்க போகிறோம். நான் டெய்லி போவேன், அவனை விட்டுட்டு வந்துடுவேன் காலையில். இது ஈவினிங் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவேன். இன்னி வரைக்கும் நான் அவனோட அந்த அங்கன்வாடி, நம்ம பால்வடின்னு சொல்லுவோம், அங்கே போய் என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சின்ன மினி விலாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அவனோட பால்வடியில் என்ன இருக்குது என்ன இல்லை எல்லாத்தையும் நான் ஒரு வியூ மாதிரி ஒரு விலாக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே வந்தேன். அவங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸு, நம்ம நேஷ்னல் திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் விட தான் போகிறேன்னு நினச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்கு ஏற்கனவே அந்த ரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு பிடிச்ச டாய் எடுத்துகிட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்துட்டு போர்டு போகலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் என்கிட்ட. நான் இல்லைடா, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு, மிஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி உட்கார வச்சுருந்தேன் அவனை. அதுக்கப்புறம் அவங்க மிஸ் வந்தாங்க. சரி, அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க விஜயதசமிக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஸ்கூலில் தான் நான் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் நான் இங்கேயும் அங்கன்வாடி பால்வாடியிலையும் இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணான். அந்த ரிங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி, அம்மா இதில் என்ன கலர் போடுறது, அதில் என்ன கலர் போடுறது, இப்போ எந்த கலர் போடுறது அப்படின்னு சொல்லி சைஸ் வைஸாக நான் சொல்ல அவன் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். நானும் அதை அவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம். நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருந்தோம், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நடு அவள் சிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தானா, அவளை கீழேயே விடலை. இல்லை, நீ இங்கே நில்லு, நாங்கள் அவன் விளையாடட்டும், நான் வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவளை மடியில் வச்சுட்டு இருந்தார். இவன் மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தான். அவங்க மிஸ் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு உண்டான டாய்ஸு எல்லாமே உட்டில் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவங்க. சூப்பராக இருந்துச்சு. பால்ஸு, டாய்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற புக்ஸு, அவங்க வெயிட் மிஷின், ஹைட் மிஷின்லாம் பார்ப்பாங்க எவ்ரி மந்த் அவனுக்கு. அது எல்லாமே வச்சு அவங்க அந்த சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தேன் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க. ஏன்னா அது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கோம், அவ்வளோ இதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்லேயும் இதெல்லாம் பண்ணுறாங்க. நல்லா அரேஞ்ச்மெண்ட், நல்லா பார்த்துக்குறாங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, எங்களை நம்பி விடுங்க, நாங்கள் நல்லா தான் பார்த்துப்போம். நிறைய பேர் நிறைய இது சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் அவங்க என்னென்ன வச்சாங்களோ அதெல்லாம் வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அர்ஹானை நிற்க வச்சு, நீயும் நில்லுடா இருடா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனையும் சேர்த்து எடுத்தேன். அவன் நிற்கவே மாட்டான். மிஸ் என்ன வச்சுருக்காங்க, க்ரையான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு க்ரையான்ஸ்லேயே மனசெல்லாம் அந்த க்ரையான்ஸ் பாக்ஸ்லேயே இருந்துச்சு அவனுக்கு. அப்புறம் அவங்க மிஸ் அரிசி எடுத்து கொடுத்தாங்க தட்டில் வச்சு, அதை நீங்களே எழுத வைங்க மேம் அப்படின்னு என்னையே சொன்னாங்க. நான் அதை எடுத்து இவனுக்கு ஃபஸ்ட்டு தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்தோடனே அவனும் கையை பிடிச்சிக்கிட்டே எழுத ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க மிஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க, ஸ்லேட்டு, க்ரையான்ஸ், ஒரு யூனிஃபார்ம்ன்ட்டு. ரொம்ப குஷியாயிட்டு கடைசியில் அப்பாடா முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு பாய் மிஸ்ஸுன்னு அப்படின்ட்டு 2 பேருக்கும் பாய் சொல்லிவிட்டு கடன்னு இறங்கி வந்தான். அங்கே வச்சுருந்ததை, மிஸ் எனக்கு ஆரேஞ்ச் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டான். அவனோட சுட்டியும் எனக்கு அவன் செய்கிற செயலில் ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக பாய் சொல்லிவிட்டு அவன் தங்கச்சி கூட எடுத்த செல்ஃபி ஒன்று போட்டுக்கிட்டான்.